ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3 ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெனிடம் ஸ்பீஷியஸோட நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனிடம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனிடம். Genitum is a dioecious genus and gymnosperms exhibits a unique reproductive structure characterized by well-development cones or strobili. Okay, so genitum அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போர்ம்ஸ்ல ஒன் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஷோயிங் மெனி ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் லைக் கேரக்டர்ஸ். இந்த ஜெனிட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த ஜெனிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போர்ம்ஸ் ஸ்பீஷிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெனி கேரக்டர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, தென் இதோட ரீப்ரொடக்டிவ் அக்யூர்ஸ் மெயின்லி பைசெக்சுவல், மெயின்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், சாரி, ஓகே, மெயின்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ். ஓகேங்களா, இதோட ரீப்ரொடக்டிவ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரோபிலி மூலயமா தான் நமக்கு என்ன நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, அப்போ நமக்கு இதுல மேல் கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்பாரஞ்சியட் ஸ்ட்ரோபிலிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தென் ஃபீமேல் கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெகாஸ்பாரஞ்சியட் ஸ்ட்ரோபிலிஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது மூலயமா தான் அந்த ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ஆர்கன் மூலயமா தான் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் நடக்குது. ஓகே, so these cones from organized inflorescence typically of the panicle type and can something be terminally positioned. Okay, so இப்போ இது என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்கனைஸ் ஆன ஒரு இன்ஃப்ளோரசன்ஸும் தென் பேனிக்கல் டைப் ஆஃப் டைப்லயும் வந்து இருக்கு. ஓகே, தென் வந்து டெர்மினல் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனிட்டம் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து டயோசியஸ் ஜீனஸாக வந்து இருக்குது, ஜிம்னோஸ்பெர்ம்ஸாக இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரோபிலி கோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலமா நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. தென் இதோட இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக்கல் டைப்லையும் தென் வந்து டெர்மினல் பொசிஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கிறத சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோன்ஸ். ஓகே, அப்போ கோன்னா என்ன, அந்த கோனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஈச் கோன் கம்ப்ரைஸ்ட் ஆஸ் அ கோன் ஆக்சிஸ், ஃபியூச்சர்ஸ், நோட் அண்ட் இன்டர்நோட்ஸ் அண்ட் டூ ஆப்போசிட் கொன்னேட் பிராக்ட் அட் இட் பேஸ். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு கோன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஈச் கோனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த கோன் ஆக்சிஸ்ல வந்து இருக்கு. தென் ஒரு டூ ஆப்போசிட் ஒரு கோனேட் பிராக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் இருக்கு அப்படின்னா நமக்கு டூ ஆப்போசிட் சைட்ஸ்லயும் நமக்கு கோனேட் பிராக்ட்ஸ் வந்து இந்த பேஸா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, the walls of circle bracts arise the nodes and struggle to create collars or cupulas which house of flowers. ஓகே, நமக்கு எல்லாம் நிறைய நோட்ஸும் தென் வந்து நிறைய கிரியேட்டிவான ஒரு கோலர்ஸ் ஆர் கோபுலஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் தென் ஃப்ளவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரைஸ் ஆயிருக்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜெனிட்டம் ஜினிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ்ல அப்பர் கோலார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேபி ரெடியூஸ்ட் அண்ட் ஸ்டெரைலா வந்து இருக்கு. ஓகே, ஸ்டெரைல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்டைல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் பண்றதுக்கான ஒரு நல்லா வளமா இருக்கக்கூடியத வந்து ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லக்கூடியது மலட்டுத்தன்மையா இருக்கக்கூடியத வந்து சொல்றோம். ஓகே, அப்ப இந்த அப்பர் கோலர்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்டெரைலா இருக்கக்கூடியதை வந்து ரெடியூஸ் வந்து பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எந்த ஸ்பீஷியஸ்ல அப்படின்னா ஜெனிட்டம் ஜினிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தாவரங்கள்ல வந்து அப்பர் கோலார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அரேஞ்ச்டா இருக்கு. அப்பர் கோலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெரைலிட்டி தன்மையை வந்து என்ன பண்ணும்னா ரெடியூசிங் வந்து பண்ணும். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு கோனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு போத் சைடும் ஆப்போசிட் சைடும் நமக்கு ஒரு கொன்னோன் பிராக்ட் பேஸ் வந்து அரேஞ்ச்டா இருக்கு. தென் வந்து ஒரு மாதிரி சர்க்குலட்டான ஒரு பிராக்ட் வந்து நோட்ஸ் இதுல வந்து அரேஞ்ச்டா இருக்கு. தென் நிறைய கோலார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஒரு ஃபிளவரிங்ஸ்ல வந்து கிரியேஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த அப்பர் கோலார்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரைலிட்டியோட அந்த ஒரு ஃபிளவரோட அந்த ஒரு ஸ்பீஷியஸ் அந்த ஃபிளவரோட பிளான்ட்டோட ஸ்டெரைலிட்டி மலட்டுத்தன்மையை வந்து ரெடியூசிங் பண்றதா வந்து சொல்றாங்க.
Okay, next one, male cone and flowers. Okay, ஸோ இப்போ ஜெனிட்டம் ஸ்பீஷியஸோட மேல் கோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸோட மேல் கோன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கோன் இஸ் ஆல்சோ கால்ட் இன் மேல் ஸ்ட்ரோபிலஸ். இந்த கோனை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்னு கூட அனதர் நேம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ யூஸ்வலி எலாங்குலேட்டட் அண்ட் பிரான்ச்சஸ். ஸோ இட் இஸ் யூஸ்வலி elongated and branched. ஓகே, ஸோ இப்போ இது ரொம்ப எலாங்குலேட் ஆகும் தென் பிரான்ச்சிங் ஆகும் இருக்கும். ஓகே, தி கோன் ஹேஸ் அ சென்ட்ரல் ஆக்சிஸ் அண்ட் செவரல் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். நமக்கு இந்த கோன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து இருக்கும். தென் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வித் செவரல் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் காணப்படும். ஓகே, செவரல் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இன்டர் நோட்ஸ். ஓகே, ஸோ அட் ஈச் நோட் ஒவ்வொரு நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ஒவ்வொரு நோடும் ஓகேங்களா, ஒவ்வொரு நோடும் சிங்கிள் நோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நோடும் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அட் ஈச் நோட் தட் இஸ் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் இஸ் கோலார். ஓகே, அந்த ஒவ்வொரு நோட்லயும் ரிங் மாதிரி இருக்கக்கூடிய வடிவமைப்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமிங்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஈச் கோலார், அப்போ ஒவ்வொரு கோலாரும் ஓகே ஒவ்வொரு கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸும் மெனி மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச்டா இருக்கும். அப்போ ஒவ்வொரு இந்த கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோன் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கக்கூடியதுல நமக்கு நிறைய மெனி மேல் ஃப்ளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப மேல் கோனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதை மேல் ஸ்ட்ரோபிலிஸ் அப்படின்னு கூட அந்த நேம் சொல்றாங்க. நல்லா எலாங்குலேட்டடா இருக்கும், தென் பிரான்ச்சிங்கா இருக்கும், நமக்கு நிறைய சென்ட்ரல் ஆக்சிஸிங்கா இருக்கு, நோட் அண்ட் இன்டர்நோட்டிங் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ஒவ்வொரு நோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அதை நம்ம கோலார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கோலார்ஸ்க்கும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ மேல் ஃப்ளவர்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். மேல் ஃப்ளவர்ஸ்ல வந்து நமக்கு வெரி ஸ்மால் பீரியன்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா, மேல் ஃப்ளவர்ஸ்ல நமக்கு ஸ்மால் பீரியன்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். பீரியன்ட். ஸோ பீரியன்த் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். கேலிக்ஸ் அண்ட் கொரலா ரெண்டுமே நமக்கு இதுல இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் தான் நமக்கு பீரியன்ட் தான் வந்து இருக்கும். கேலிக்ஸ் அண்ட் கொரலா நமக்கு சேர்ந்து. ஓகே, தென் நமக்கு இதுல ஸ்மால் ஒரு சின்ன ஒரு பீரியன்ட் மட்டும்தான் நமக்கு இதுல மேல் ஃப்ளவர்ஸ்ல இருக்கும். தென் இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்ட்ரோபோர். ஓகே, கிளியர். ஸோ அப்போ மேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஒவ்வொரு ஈச் மேல் ஃப்ளவர்ஸும் என்னென்ன கண்டெயின் ஆயிருக்கும் அதில் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்மால் பீரியன்ட் இருக்கும். தென் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் டெர்மினல் ஆந்தர்ஸ் வந்து இதுல இருக்கும். அந்த ஆந்தர்ஸை நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்றோம். அப்போ மேல் ஃப்ளவர்ஸ்ல தானே நமக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு என்னது, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆந்தர் கிடைக்கும். ஸோ ஆந்தர்ல இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இதுல 6 ஆர்கன். ஓகே, ஸோ அப்போ ஆந்தர்ஸ் தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆந்தர்ஸை என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு the male cone produced pollen grains for reproductive. ஓகே, இப்போ நார்மலாக இந்த கோன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, மேல் செக்ஸாக இருக்குன்னா இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இது நமக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, அப்போ மேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் மேல் கோன் அப்படிங்கிறது என்னன்னா இது நார்மலாக ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. அதை நம்ம கோலார்னு சொல்றோம். அந்த கோலார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு ஒரு மேல் ஃப்ளவர்ஸ்ல நிறைய அரேஞ்ச்டா இருக்கு. தென் இதுல ஸ்மால் பீரியன்த் இருக்கு. தென் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆந்த்ரோபோர்னு சொல்றோம். நமக்கு ஒரு டெர்மினலான ஆந்தஸ் இருக்கு. அந்த ஆந்தஸ்ல இருந்து போலன் கிரெயின்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதை நம்ம மைக்ரோஸ்போராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ நார்மலா நமக்கு இந்த கோன்ல இருந்து மேல் ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய மேல் கோன்ல இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் ஆந்தர்ல இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் செக்ஸ் ரீப்ரொடக்டிவ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இதை மேல் கோன்ஸ்ல வந்து கிளியரா பார்க்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் நமக்கு அரேஞ்ச் இன் டிஸ்டின்ட் ரிங்ஸ் ஆஃப் ஈச் கோலார் தி மேல் கேன் ஆக்சிஸ். ஓகே, தி மேல் கோன் ஆக்சிஸ் தி டைபிக்கலி நம்பரிங் பிட்வீன் 3 or 6. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் இதில் 3 to 6 தான் வந்து நமக்கு இருக்கும். இந்த மேல் கோன் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 அந்த கோலார் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, தென் இந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிங் ஆல்டர்னேட்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. தென் அந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்டிவ் ஓவியூல்ஸ் அண்ட் இம்பர்டிவ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நமக்கு லொக்கேட்டட் எபோவ் மேல் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா, நமக்கு லொக்கேட்டட் இன் எபோவ் மேல் ஃப்ளவர்ஸ் மேல லொக்கேட்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஈச் மேல் ஃப்ளவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 coranthian bracts informing the perianth and futures of 2 unilocular anthers and attached into a short stalk and enclosed with a perianth. Okay, நம்ம ஸ்மால் லைக் பீரியன்த் வந்து இருக்குன்னு பார்த்தோம். தென் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆண்ட்ரோபோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஷார்ட்டடா என்க்ளோஸ்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் ஆந்தர் மெச்சூர் ஒன்று ஆந்தர் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து எலாங்குலேட் ஆகும். ஆந்தர் வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எலாங்குலேட் ஆகும். Then allowing the anthers to emerge from the perianth sheath. Okay, then genitum ginimoon அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபியூசிங்கா வந்து இருக்கு. அக்கோஷனலி ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ். இந்த மேல் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகும்போது இன் வெரி யங் கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் செல்ஸ் beneath each collar becomes meristematic, dividing repeatedly to form a small outgrowth. ஓகே, ஸோ நம்ம மேல் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா development of steps. First steps. Okay, development steps. Okay, first steps, male cone formation. Male cone formation. Okay, now so male flowers developed on the nodes of the female strobilus. ஓகே, அப்போ மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த நோட்ஸ்ல மேல் ஸ்ட்ரோபிலஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரிங் அபோவ் தி கோலார். ஓகே, நமக்கு அந்த கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு அரேஞ்சா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம கோலார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்போ ஃப்ளவர்ஸ்க்கு மேல அந்த ரிங் லைக்ல இருக்கக்கூடிய அந்த கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா மேல் கோன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. அது எங்க ஃபார்மேஷன் ஆகும், மேல் ஃப்ளவர்ஸ்ல வந்து நோட்ல ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்லுவாங்க, அனதர் நேம் அப்படின்னா மேல் கோனுக்கு அனதர் நேம் மேல் ஸ்ட்ரோபிலஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆர்ஜின். Okay, the next step of origin male flower. Okay, so origin of male flower. Okay, so each male flowers developed from the small meristematic outgrowth on the cone axis. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண் ஃப்ளவர்ஸும் ஓகேங்களா ஒவ்வொரு மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ் இன் மெரிஸ்டமேட்டிக் அவுட் க்ரோத்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோனோட மெரிஸ்டமேட்டிக் அவுட் க்ரோத் ஆக்சிஸ்ல இருந்து தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பீரியன்த். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா பீரியன்த் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஆகும். ஓகே, பீரியன்த் நமக்கு எப்படி ஃபார்மேஷன், பீரியன்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், கேலிக்ஸ் கொரலாக்டல்ல இருக்கக்கூடியதான் பீரியன்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மேல் ஃப்ளவர்ஸ்ல பீரியன்த் இருக்கு, ஸோ அது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ மேல் கோன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது, தென் மேல் ஃப்ளவர்ஸ் வந்து எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்மால் மெரிஸ்டமேட்டிக் அவுட் க்ரோத்ல இருந்து தான் நமக்கு அந்த ஒரு கோன் ஆக்சிஸ் அப்படிங்கிறதே அதுல இருந்து நமக்கு ஆரிஜினேட் ஆகி உருவாகி இருக்கு மேல் ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட் பீரியன்த் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, ஏ ஷீட் லைக் பீரியன்த் டெவலப்டு ஃப்ரம் அரௌண்ட் தி
ஃப்ளவர் பிரிமோடியம். ஓகே, ஃப்ளவர் பிரிமோடியம். ஓகே, ஒரு ஷீட் லைக் இருக்கக்கூடிய அந்த பீரியட் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ எதை சுற்றி அப்படின்னா ஒரு ஃப்ளவரோட ப்ரிமோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றி நமக்கு அரவுண்ட் நமக்கு இந்த ஷீட் லைக் ஒரு பீரியட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ப்ரிமோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நமக்கு பீரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷீட் வந்து டெவலப்பிங் ஆகி அந்த அரவுண்ட் நமக்கு டெவலப் ஆகுது ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆண்ட்ரோபோர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரோபோர் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஆண்ட்ரோபோர் டெவலப்மெண்ட்ல தி சென்ட்ரல் ஆக்சிஸ் elongated to form a stalk called anthropoid. ஓகே, இப்போ அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து நமக்கு எலாங்குலேட் ஆகி தென் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கக்கூடியதான் நம்ம ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து ஆந்தர் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, பீரியன்ட் ஃபார்மேஷன் ஆகுது, ஆந்த்ரோபோர் டெவலப்மெண்ட் ஆகுது, ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடியதா ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்றோம். ஆண்ட்ரோபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, தென் ஆந்தர் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, அட் தி டிப் ஆஃப் ஆண்ட்ரோபோர். இப்போ ஒரு ஆண்ட்ரோபோர் இருக்கு அப்படின்னா அந்த ஆண்ட்ரோபோரோட டிப். ஓகே, அட் தி டிப் ஆஃப் ஆண்ட்ரோபோர் யூஸ்வலி 1 to 8 ஆந்தர்ஸ் டெவலப். இந்த டிப்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1ல இருந்து ஒரு 8 ஆந்தர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகுது. ஆந்தர்ஸ் வந்து என்ன ஆகும், டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகே, சப்போ ஈச் ஆந்தர் கண்டைன்ஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஒவ்வொரு ஆந்தரும் ஓகே, ஈச் ஆந்தர் கண்டைனிங் மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஸோ அப்போ ஆந்தர் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றாங்க. ஆந்தர் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஓகே, ஸ்டேமன் தான் வந்து ஸ்டேமன் அப்படிங்கறதான் ஸ்டாக் அண்டு ஆந்தர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆந்தர்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது கட் பண்ணும்போது நமக்கு அதுக்குள்ள அந்த டியூப் லைக் ஆந்தர் டியூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ மேல் செக்ஸ் ரீப்ரொடக்டிவா நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா மைன்யூட் பார்ட்டிகல்ஸா வந்து இருக்கனால இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன் இதை வந்து ஓவியல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஆந்தர் ஃபார்மேஷன் ஆகுது. ஆந்தர் ஃபார்மேஷன்ல இருந்து தான் நமக்கு ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் செக்ஸ் வந்து உருவாகிடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னது, போலன் கிரெயின் ஃபார்மேஷன். போலன் கிரெயின் ஃபார்மேஷன். ஓகே, இல்லை நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸுக்கு வந்து இன்சைட்ல மைக்ரோஸ்பொராஞ்சியேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ இதுதான் வந்து என்னது மைக்ரோஸ்பொராஞ்சியேட் மதர் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியேட் மதர் செல்ஸ்ல நமக்கு இதை சுற்றி ஆந்த்ரோசைட்ஸ் மதர் செல்ஸ் இருக்கும். தென் வந்து ஸ்பொராஞ்சியேட் கவரிங் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ ஆந்த்ரோசைட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதர் செல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து இருக்கு. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த மதர் செல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடக்குது. அப்போ மியோசிஸ் செல் டிவிஷன் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னன்னா மைக்ரோஸ்போர்ஸ். அப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதர் செல்ஸ்ல இருந்து மியோசிஸ் செல் டிவிஷன் நடந்து நமக்கு ஹாப்ளாய்டை வந்து ஃபார்ம் பண்ணும். நார்மலாவே நமக்கு மைட்டோட்டிக் அப்படிங்கிறது என்னது, ஒரு 2n இருக்கு அப்படின்னா நமக்கு அதுல 2 2n வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மைட்டோட்டிக். மியோசிஸ் அப்படிங்கிறது 2nல இருந்துச்சு அப்படின்னா 4 ஹாப்ளாய்ட் செல்ஸா வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதான் மியோசிஸ். ஓகே, அப்போ இந்த மைக்ரோஃபோர் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும்போது நமக்கு ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஸ்போர் தான் நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆனக்கப்புறம் தென் வந்து அது டெவலப்மெண்ட் ஆகுது. அது போலன் கிரெயின்ஸ் எல்லாமே நமக்கு டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நமக்கு மேல் ஃப்ளவர்ஸ்ல இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, 6 ஸ்டெப்ஸ் வழியா நம்ம
டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம். மேல் கோன் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆகும். தென் வந்து மேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஆரிஜினேட்டிங் ஆகுது. தென் பீரியன்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. தென் ஆந்த்ரோபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லைக் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. தென் ஆந்தர் நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். அந்த ஆந்தர் நமக்கு வந்து எவ்வளோனா ஒரு 8 ஓகே 1 to 8 ஆந்தர்ஸ் வந்து நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த ஆந்தர்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் வருது, போலன் கிரெயின்ஸ் தான் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியா மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு மேல் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபீமேல் கோன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீமேல் கோன் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஓகே, so female cones share similarity with the male cones, featuring the single rings of 4 to 10 ovules located above each colar. So இப்போ கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன் வந்து அரேஞ்ச்டா இருக்கிறது நம்ம கோலார் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இதுல இருந்து ஃபீமேல் கோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிமிலாரிட்டி, ஒரு மேல் கோன்ஸோட சிமிலாரிட்டியா வந்து இருக்கு. தென் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிங் டு ஒரு 4 to 8 ஓவியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டிங் ஆயிருக்கு. ஒவ்வொரு கோலார் வந்து இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கோலார்லயும் நமக்கு 4 to 10 ஓவியல்ஸ் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபீமேல் கோன் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வந்து இதுல நடக்குது, டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ டெவலப்டு இன் ஃபீமேல் கோன் இன் ஃப்ளவர்ஸ். ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஜெயண்டம் ஸ்பீஷியஸில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் ஸ்ட்ரோபில்ஸ். ஓகே, ஃபீமேல் ஸ்ட்ரோபிலஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஃபீமேல் ஸ்ட்ரோபிலஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜஸ் 2ல வந்து கொஞ்சம் எலாங்குலேட்டிங்காக இருக்கும். ஸ்டேஜஸ் 3ல இந்த மாதிரி எலாங்குலேட்டடாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வந்து இப்படி சைடில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும் டோட்டலாக. ஓகே, ஸ்டேஜ் 4ல நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலி. நமக்கு ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. The female cone develops to form the axillary bud. இந்த female coneல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா axillary bud அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் இட் ஹேஸ் அ சென்ட்ரல் ஆக்சிஸ் வித் நோட் அண்ட் இன்டர்நோட். அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட் அண்ட் இன்டர்நோட்ஸ் இதெல்லாமே நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கோலார் ஃபார்மேஷன். கோலார் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அட் ஈச் நோட், ஒவ்வொரு நோட்லயும் நமக்கு ரிங் லைக் கோலார் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு நோட் இருக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு நோட்லயும் நமக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இப்படி நமக்கு ஒவ்வொரு கோலார்லயும் நமக்கு ஃபார்மிங் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஓவியூல். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஓவியூல் primordia formation. Okay, so above each colar several ovules primordia arise. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு ஈச் கோலார்லயும் நமக்கு ஒரு செவரல் ஓவியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரிமோடியால நமக்கு அரைசிங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிமோடியானா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து என்ன சொல்லி பார்த்துட்டு தென் பிரிமோடியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, அப்போ ஓவியல் நமக்கு பிரிமோடியாவில் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஈச் கோலார்லையும் நமக்கு செவரல் ஓவியல்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரிமோடியால ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு அரைஸ் ஆகுது. ஓகே, தென் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்.
Okay, development of ovule. Development of ovule. So each ovule develops a central nucleus. ஒவ்வொரு ஓவியலுமே நமக்கு ஒரு சென்ட்ரல்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் தான் நமக்கு இப்படி இந்த மாதிரி டெவலப்பிங் ஆகுது. ஓகே, தென் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் 3 envelopes ஆர் ஃபார்ம்டு. அப்போ ஒவ்வொரு நியூக்ளியஸ்லயும் நமக்கு ஒரு 3 envelopes வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 3 envelopes வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட்டர், தென் மிடில், then inner. Okay, so outer envelope, middle envelope, then inner envelope. Okay, 3 type of envelope வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, 3 type of envelope வந்து பார்த்தோம். ஸோ அப்போ ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு ஈச் ஓவியல்ஸும் ஹேஸ் ஒரு 3 type of envelopes வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 3 type of envelopesல ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்டர்னு சொல்லி பார்த்தோம், தென் மிடில், ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இன்னர். ஓகே, ஸோ 3 type of envelope வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ inner envelope elongates to form a long tube called micropylar tube. ஓகே, இப்போ இன்னர் envelope இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்னர் envelope அப்படிங்கிறது நல்லா elongation. ஓகே, elongates to form a லாங் டியூப். இது வந்து அப்படியே எலாங்குலேட் ஆகி ஒரு லாங்கான ஒரு டியூப் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த டியூபை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ. ஓகே, அந்த டியூபை நம்ம மைக்ரோ பைலர் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, மைக்ரோ பைலர் டியூப். ஓகே, அப்போ இந்த வந்து ஒரு ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 வகையான என்வலப்ஸ் வந்து இருக்கு, அவுட்டர், மிடில், இன்னர்னு சொல்லிட்டு. இன்னர்ல வந்து இன்னர் என்வலப் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எலாங்குலேட்டடாக வந்து ஒரு டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பில் வந்து மாறும். அதை வந்து நம்ம மைக்ரோ பைலார் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓவியல் கண்டைன்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அந்த ஓவியல் வந்து அந்த ஓவியலில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் அண்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நியூக்ளியஸும் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் மட்டும்தான் இந்த ஓவியல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபீமேல் கோன் வந்து நமக்கு எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபீமேல் கோன் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபீமேல் கோன் டெவலப்மெண்ட் ஃப்ரம் பட். ஓகே, இந்த பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஃபீமேல் கோன் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகே, தென் சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் எலாங்குலேட்ஸ் ஆகுது. சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து எலாங்குலேட்ஸ் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கோலார். ஓகே, நெக்ஸ்ட் கோலார் ஆர் ஃபார்ம்ட் அட் நோட்ஸ். ஓகே, கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த கோலார் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்க ஃபார்ம் ஆகுது, நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆகுது. ஓகே, தென் ஓவியூல்ஸ் டெவலப்டு ஃப்ரம் கோலார்ஸ். ஓவியூல்ஸ் நமக்கு எங்கிருந்து டெவலப்மெண்ட் ஆகுது, இந்த கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஃபார்மிங் ஆகுது. ஓகே, தென் மெகாஸ்போர் மதர் செல்ஸ் ஃப்ரம்ஸ் டிவைட்ஸ் ஓவியூல்ஸ். ஓகேங்களா, மெகாஸ்போர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தான் நம்ம மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ் தான் நமக்கு என்னவா டிவைட் ஆகுது, ஓவியூல்ஸா வந்து டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ மெயில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரான்ஜியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் தான் நமக்கு மியோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து கொடுக்குது. அந்த மைக்ரோஸ்போர்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஆந்தர்ஸ், அதுல இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்லயும் மெகாஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு. நமக்கு அதுல இருந்து டிவைட் ஆகி ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு உருவாகுது. ஓகே, ஸோ அந்த ஓவியல்குள்ள நமக்கு என்ன இருக்கும், நியூக்ளியஸும் தென் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கு, ஸோ அதுக்குள்ள நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபீமேல் நியூக்ளியஸும் தென் மேல் நியூக்ளியஸ் போலன் கிரெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஒன்றா நமக்கு சேரும்போது தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸிங் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபெர்டிலைசேஷன் வந்து ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஓவியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகம் சீடாக வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, அந்த ஓவியூல்ஸ் வந்து பிகம் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, சீடிங்காக வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, ஓகே, அப்போ நமக்கு என்னமா டெவலப்பிங் ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கோன்ஸ் டெவலப்டு ஃப்ரம் அ பட். நமக்கு ஒரு ஃபீமேல் கோன் அப்படிங்கிறது ஒரு பட்லேருந்து உருவாகுது. நமக்கு அதுவும் சென்ட்ரல் ஆக்சிஸில் தான் நமக்கு எலாங்குலேட்டிங் ஆகி ஃபார்ம் ஆகுது. தென்
கோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த நோட்ஸ்லேருந்து தான் நமக்கு ஃபார்மிங் ஆகுது. தென் ஓவியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலாருக்கும் மேலேயும் தான் வந்து ஓவியல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து தான் டிவைட் ஆகி நமக்கு ஓவியல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓவியல்ஸில் தான் நமக்கு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. தென் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஆனக்கப்புறம் அந்த ஓவியல்ஸ் வந்து பிகம் சீடாக வந்து நமக்கு சேஞ்சிங் கன்வெர்ட்டிங் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபீமேல் கோன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கோன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ஓவியல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஓவியலில் தான் நமக்கு 3 டைப் ஆஃப் என்வலப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த என்வலப் தான் நமக்கு 3 டைப் ஆஃப் மிடில், அவுட்டர், இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, தி நியூக்ளியஸ் கண்டெய்னிங் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் லைக்ஸ் நியூக்ளியார் பீக். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸில் நமக்கு என்ன லேக்கடாக இருக்குது, இந்த நியூக்ளியார் பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு லேக்கிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மைக்ரோபைலி டியூப் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். என்னன்னா இன்னர் என்வலப் அப்படிங்கிறது நல்லா எலாங்குலேட் ஆகி ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மைக்ரோபைலியர் டியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ நமக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸும் ஸ்க்ளீராய்ட்ஸ் தென் வந்து லாக்டிஃபெரஸ் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த லாக்டிஃபெரஸ் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நார்மலாக இந்த ஆஸ்ட்ரேசியார் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரேசி தென் வந்து குக்கர்பிட்டேசி அந்த மாதிரியான ஸ்பீஷிஸில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீஷிஸை நம்ம வந்து பிரிக்கும்போது இப்போ ஆஸ்ட்ரேசி வந்து எடுத்துக்கோங்க, லாண்டனா தென் வந்து ஆஸ்ட்ரேஸில் அந்த தாத்தாப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ட்ரைடெக்ஸ் ப்ரோகுமென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம அந்த லீஃபை வந்து நம்ம பிக்கும்போதோ அந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னா ஒரு லாக்டஸாக வந்து ஒரு மில்கி மாதிரியான கண்டென்ட் வரும். ஸோ அதுதான் வந்து செக்ரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடியதே வந்து என்னன்னா இந்த லாக்டிஃபெரஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? அப்போ இந்த செல் தான் நமக்கு என்ன கொடுக்கும், மில்கி லாக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பால் சுரக்கக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு ஸ்பீஷஸ் கூட சொல்லலாம். இந்த கெலோட்ராஃபிஸ் ஜைஜாண்டியா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அந்த கெலோட்ராஃபிஸ் ஜைஜாண்டியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்கும்போது அந்த ஸ்டெம் போர்ஷன்ஸை லீஃப் போர்ஷன்ஸை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு மில்கி லாக்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதுக்கு ரீசனே இந்த லாக்டிஃபெரஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்கள் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால தான் நமக்கு பால் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்கி லாக்டஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா அவுட்டர் என்வலப்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, 3 டைப் ஆஃப் என்வலப் இருக்குது. இன்னர் என்வலப் வந்து ஒரு எலாங்குலேட்டாக ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது மைக்ரோபைலர் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவுட்டர் ரீஜியனில் நமக்கு ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது எதுக்காக வந்து யூஸ் ஆகுது, நமக்கு டிரான்ஸ்பிரேஷன்ஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்சு. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது மார்னிங் டைமில் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், தென் நைட் டைம் வந்து க்ளோசிங் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போது ஸ்டொமேட்டா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. தென் ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது, லாக்டிஃபெரஸ் செல்ஸ் எல்லாமே நமக்கு அவுட்டர் மெம்பரெயின்லேயே வந்து அவுட்டர் என்வலப்ஸ்லேயே வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபீமேல் ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஃபீமேல் ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு ஃபார்மேஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து கோலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக வியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து இருக்கும். அதை நமக்கு டிவைட் ஆகி தான் நமக்கு ஓவியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் ஓவியல் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் நமக்கு இந்த மைக்ரோபைலி டியூப்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு abnormal and cone characteristics. Abnormal and cone characteristics. Abnormalities such as multiple rings of ovules in male cones and spirally arranged collar in females cones have been observed. Okay, இப்போ abnormalitiesஸாக இருக்கக்கூடிய such of மல்டிபிள் ரிங்கில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஓவியோல்ஸ் இன் மேல் கோன்ஸ் இதெல்லாமே நமக்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகே, தென் occasionally male cones may be possess 1 or 2 fertile ovules alongside normal male flowers. ஓகே, இப்போ மேல் கோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 fertile ovules வந்து நமக்கு இருக்கும், தென் நார்மல் மேல் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்நார்மல் கோனில் இன்னும் மெயின் ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. சம் ஸ்பீஷஸ் ஆஃப் ஜெனிட்டம் கோன்ஸ் மே ஷோ அப்நார்மல் அண்ட் அன்யூஷுவல் ஃபியூச்சர்ஸ். இப்போ அப்நார்மல் அப்படிங்கிறதே ஒரு ஜெனிட்டமோட கோனில்
இப்போ ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கோன் ஸ்ட்ரக்சரை விட அப்நார்மலா ஆர் வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு ஃபியூச்சர்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர்ஸோட இருக்கக்கூடியது தான் நம்ம அப்நார்மல் கோன் அப்படின்னே ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகே, இப்போ அப்நார்மல் கோன் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே வந்து அதுதான். ஓகே, அப்நார்மல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு யூஸ்வலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இல்லாம ஸோ வேற விதமான டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியதை நம்ம அப்நார்மல் கோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இனிமே பார்ப்போம். ஸோ மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு நேச்சர் ஆஃப் கோன். மிக்ஸ்டு நேச்சர் ஆஃப் கோன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மே அக்யூர்ஸ் இன் அ சேம் கோன். இப்போ இந்த மிக்ஸ்டு நேச்சர் ஆஃப் கோன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்னா மேலும் ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சேம் கோன். இப்போ ஒரு கோன் இருக்கு அப்படின்னா இதுல மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மேல் கோன் வந்து தனியா இருக்கும், தென் வந்து ஃபீமேல் கோன் தனியா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனா இந்த சேம் கோன்லயே நமக்கு இங்க மேல் இருக்கும் ஃபீமேல் இருக்கும், தென் இங்க வந்து மேல் இருக்கும் ஃபீமேல் இருக்கும், அந்த மாதிரியான மிக்ஸ்டப் ஆகி ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுதான் மிக்ஸ்டு நேச்சர் ஆஃப் கோன். ஓகே, next transformation. Next transformation of flowers. Okay, male flowers may be transformed into ovules. So transform ஆகும் அப்படின்னா நமக்கு மேல் ஃப்ளவர்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகும் ஓவியூல்ஸா. ஓகே, நமக்கு எப்போவுமே ஓவியூல்ஸாக வந்து நமக்கு எது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடியது தான் நமக்கு அந்த மெகாஸ்போர்ஸ் மதர் செல்ஸ் தான் நமக்கு ஓவியூல்ஸாக வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகுது ஓவியூல்ஸாக. ஓகே, ஸோ ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர்ஸ் மேபி பிகம் அ ஃபெர்டைல். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸில் ஸ்டெரைலாக இருக்கக்கூடியது என்னது, ஸ்டெரைல் அப்படிங்கிறது நம்ம மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியது, ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸை வந்து பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஸ்டெரைல்ஸ் வந்து நமக்கு என்னவா மாறும்னா ஃபெர்டைல். ஓகே, ரீப்ரொடக்டிவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸாக மாறும். அப்போ ஸ்டெரைல்லேருந்து நமக்கு ஃபெர்டைலாக வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ இது வந்து irregular arrangement. Okay, irregular arrangement. Okay, so collars and reproductive organs become irregularly arranged on the axis. Okay, collar and reproductive organs become irregularly arranged on the axis. Okay, then next presence of bisexual characteristics. Okay, next one, presence of bisexual structures. Okay, so for the presence of bisexual structures same cone shows both staminode. நமக்கு இந்த ரெண்டு கோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா both staminode and ovulate organs வந்து பார்த்தீங்கன்னா டுகெதராக இருக்கும். இப்போ ஒரே கோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்டாமினோடும் தென் வந்து ஓவியூலும் ரெண்டுமே நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ பைசெக்சுவல் ஸ்டாமஸ் அப்படிங்கிறது, ஸ்டாமினோட் அப்படிங்கிறது வந்து என்னது ஸ்டாமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, தென் இதுலயே நமக்கு ஓவியூலேட்டும் வந்து ஆர்கன்ஸும் டுகெதரிங்காக வந்து இருக்கும். ஓகே, அதனால இது பைசெக்சுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து டுகெதரிங்காக வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் அப்நார்மல் elongation. Okay, abnormal elongation of axis. Okay, so the cone axis may be flower unusually long with scattered flowers. இது பார்க்கறதுக்கு abnormal அப்படிங்கிறது இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் அன்யூஷுவலாகவும் நல்ல லாங்காகவும் ஸ்கேட்டர்டாக அங்கங்கே சிதறி வந்து இந்த பூக்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அப்போ இதோட கோன் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிதறி ஸ்கேட்டர்டாக அன்யூஷுவலான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இது இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். ஓகே, சிக்ஸ்த் ஒன், ரிடக்ஷன் ஆர் absence. Reduction or absence of collars. Okay, so the collar arrangement may be incomplete or reduced. The collar structures அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து இன்கம்ப்ளீட் ஆகும், தென் வந்து ரெடியூஸ்டாகவும் வந்து இருக்கு, இன்கம்ப்ளீட் ஆர் ரெடியூசிங்காக இருக்கு. ஓகே, தென் செவன்த் ஒன், வெஜிடேட்டிவ்
tendency. Most of எப்படி இருக்கு vegetative and tendency இருக்கு. Some cone parts may be resemblance leaves or vegetative shoots. Okay, some cone வந்து பார்க்கறதுக்கு இதுல resemblance ஆகும், resemblance leavesing ஆகும், then vegetative shoots ஆகும் இதுல இருக்கு, vegetative shoots ஆகும் நமக்கு இருக்கு. Okay, so இதுதான் வந்து abnormal cones of characteristic features. Okay, then next megasporangium and female gametophyte development. Megasporangium and female gametophyte development. In the female cone, 4 and 10 ovule primoria developed similarly to the male cone structures. So, இப்போ இதில் என்னன்னா மெகாஸ்பரஞ்சிலிருந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டிங் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபீமேல் கோன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபீமேல் கோன்ஸில் 4 to 10 ஓவியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக நமக்கு டெவலப்மெண்டிங் ஆகுது. ஓகே, then ovular primordium undergoes multiple division to create the mass of cells. இப்போ ஒரு ஓவியூல்ல வந்து அதில் இருக்கக்கூடிய ஓவியுலர் பிரிமோட்டியம் வந்து நமக்கு மல்டிபிள் டைம் வந்து டிவிஷன்ஸ் வந்து அதில் ஏற்படுது. டிவிஷன்ஸ் ஏற்படும் போது நமக்கு ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து அதில் உருவாகுது. ஓகே, டிவிஷன்ஸ் வந்து ஏற்பட மல்டிபிள் டிவிஷன்ஸ் ஏற்பட நமக்கு மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூசிங் ஆகுது, கிரியேட் ஆகுது. அதில் நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் என்வலப்ஸ் வந்து ஃபார்மிங் ஆகுது. அந்த 3 டைப் என்வலப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அவுட்டர், இன்னர், தென் வந்து அவுட்டர், இன்னர், தென் மிடில் envelope அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் envelope categories வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் the archisporial cells developed into divide, forming a massive nucleus in outer epidermal layers and primary primordial cells. ஓகே, இல்லைன்னா அந்த ஆர்கிகோனியல் செல்ஸ் வந்து நமக்கு அதுக்கப்புறம் டெவலப்பிங் ஆகுது, டிவைட் ஆகுது. ஸோ டிவைட் ஆனதுக்கப்புறம் மேசிவான ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு உருவாகுது. தென் அவுட்டர் எபிடர்மல் லேயரும் தென் பிரைமரி பிரிமோட்டியல் செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் forming ஆகுது. Okay, then sporogenous cells eventually gives rise to megaspores mother cells. Okay, with the most degenerate and exported from one, which can be tetrasporic embryo sac. Okay, இதில் நமக்கு tetrasporic embryo sacs அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து forming ஆகுது. Okay, the female gametophyte is unique. It is a partially cellular and partially nuclear composition lacking of archegonia. Okay, இந்த female gametophytes வந்து நல்லா யூனிக்காகவும் தென் வந்து partially ஒரு செல்லுலிங்காகவும் இருக்கு. தென் இந்த நியூக்ளியர் காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்கிகோனியா அப்படிங்கிறது வந்து லேக்கிங் ஆகுது இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாலினேஷன்ஸ். இப்போ பாலினேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வைட் ஃபெசிலிட்டிஸ் the transfer of pollen grains to the micropylia tube of ovules, whether the secrete fluid entraps of pollen grains reach to the pollen chambers. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நமக்கு நார்மலாக இந்த மாதிரி ஓவியூல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஓவியூல்ஸ் வந்து இருக்கு. தென் வந்து மைக்ரோபைலியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நல்லா எலாங்குலேட்டடாக இருக்கும். ஸோ அது வழியாக தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து ஓவியூல்ஸ்குள்ளே ரீச் ஆகுது. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து செக்ஸ்ட்ரேட் பண்ணுறது மூலயமா இந்த போலன் சேம்பர்ஸில் தான் நமக்கு இந்த பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. தென் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸும் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது மேல் நியூக்ளியஸும் தென் ஃபீமேல் நியூக்ளியஸும் நமக்கு ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு டிப்ளாய்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஜைகோட். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் தி போலான் டியூப் price of a female gametophytes members releasing the male cells. இந்த மேல் செல்ஸ் வந்து ரிலீசிங் ஆகுது. The near cytoplasmic cells, one male cells enter the egg cells. இப்போ ஒரு மேல் செல்ஸ் வந்து இந்த எக் செல்ஸ்குள்ள இந்த மாதிரி என்டர் ஆகுது. ஓகே, தென் லீடிங் தி ஃபார்மிங் ஆஃப் ஜைகோட். அப்போ என்ன ஆகும்னா இந்த மேல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் செல்ஸ் கூட சேர்ந்து நமக்கு ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்ம் ஆகுது. 2Nல இருக்கக்கூடிய டிப்ளாய்டிக். அப்போ N+N நமக்கு சேரும்போது 2N இருக்கக்கூடிய ஜைகோட் டிப்ளாய்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் வந்து இது ஸ்பெரிக்கல் ஷேப்லையும் தென் டென்ஸ் சைட்டோபிளாசம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஆயிடுச்சு. Then next endosperm formations. Okay, next one is endosperm formation. So unlike most gymnosperm genitum exhibits free nuclear divisions before fertilizations. Okay, so exhibits free nuclear divisions before fertilization. Okay, so இப்போ என்னன்னா
ஒரு அன்லைக்கான ஜிம்னோஸ்பெர்ம், ஜெனிட்டம் அந்த மாதிரியான ஸ்பீஷிஸ்ல ஒரு ஃப்ரீ நியூக்ளியர்ல வந்து டிவிஷன்ஸ் வந்து பிஃபோர் ஒரு ஃபெர்டிலைசேஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. தென் இதுவே நமக்கு ஒரு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஆனக்கப்புறம் வால் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே. ஸோ வால் ஃபார்மேஷன் இன் த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் occurs dividing in cytoplasm into a compartments and each a potential containing of multiple nucleus. இப்போ எண்டோஸ்போம்ஸ் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அப்படி ஃபார்ம். ஸோ அப்போ எண்டோஃபார்ம் ஃபார்மேஷனுக்கு நமக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து டெவலப் ஆகுது, தென் பாலினேஷன் நடக்குது, தென் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அப்போ அந்த ஸ்டெப்ல இந்த இனிஷியல்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ பாலினேஷன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது மூலயமா நடக்கும்னா விண்டு மூலயமா தான் நமக்கு யூஸ்வலி பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா மைக்ரோ பைலியா டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலாங்குலேஷனான டியூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக தான் நமக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது போய் ரீச்சிங் ஆகும். ஓகே. தென் பாலினேஷன் ட்ராப் ஹெல்ப்ஸ் டு போலன் என்டைர். ஓகே. போலன் என்ட்ரி. ஓகே. பாலினேஷன் ட்ராப்ஸ் ஆஃப் போலன் என்ட்ரி. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஆனக்கப்புறம் பாலினேஷன் ஆனக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாலினேஷனுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகுது, ஜெர்மினேஷன் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. போலன் கிரெயின்ஸ் வந்து ரீச் ஆனாலுமே நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மினேட்டிங் ஆனால் தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷனே நடக்கும். ஓகே. தென் போலன் டியூப் வந்து நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆனால் தான் இந்த ஜெர்மினேட்டிங் ஆன போலன் டியூப்ஸ் வந்து நமக்கு அது வழியாக வரும். ஓகே. தென் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து ஓவியலுக்குள்ளே என்டர் ஆகணும். மேல் கேமிட்டோஃபைட்ஸ் என்டர்ஸ் ஓவியோல். ஓகே. தென் ஃபோர்த் ஃபியூஷன் நடக்கணும். ஓகே. ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் நியூக்ளியை. ஓகே. முதல்ல ஃபியூஷன் ஆகணும் ரெண்டுக்கும். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் ஜைகோட் ஃபார்ம்டு. ஜைகோட் வந்து என்ன ஆகணும், ஃபார்ம் ஆகணும். ஓகே. இப்போ ஃபெர்டிலைசேஷன் அப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மினேஷன் ஆகணும், தென் போலன் கிரெயின்ஸ் டியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும், தென் மேல் கேமிட்டோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்ஸ் வந்து என்டர் ஆகணும் ஓவியலுக்குள்ள. ஸோ என்டர் ஆனதுக்கப்புறம் ஃபியூஷன் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் நியூக்ளியர் ரெண்டுமே ஃபியூஷன் ஆகணும், தென் சைகோட் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதா ஃபெர்டிலைசேஷன் சொல்லி பார்த்தாச்சு. ஓகே. தென் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் நமக்கு எண்டோஸ்போம்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து ஆகும். ஓகே. எண்டோஸ்போம் ஃபார்மேஷன். அந்த எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ எண்டோஸ்போம் ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வந்து ஏற்படும். தென் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து டிவைடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் வந்து மல்டிபிள் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. அப்போ எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெனிட்டம் அப்படிங்கிறது endosperms is a nutritive tissues formed inside of ovules to nourish the development of embryo. இது என்ன ஆகும் அப்படின்னா embryo வந்து nourishment வந்து பண்ணுது. ஓகே. இது என்ன பண்ணுது, nourishment வந்து பண்ணுது. ஓகே. In the genitum, endosperm formation occurs from the female gametophyte tissue before fertilization. இப்போ before fertilization முன்னாடி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் டிஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ எண்டோஸ்போம் ஃபார்மேஷனில் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெகாஸ்போஸ் என்லார்ஜஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த மெகாஸ்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நல்லா என்லார்ஜஸ் வந்து ஆகுது. தென் நமக்கு நியூக்ளியஸ். ஓகே. நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷன். இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸில் நடந்துக்கிட்டே இருக்கும், அண்டர்க்ரோஸ் நியூக்ளியஸ். ஓகே. தென் மெனி ஃப்ரீ நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகணும். ஓகே. மெனி ஃப்ரீ நியூக்ளியை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். தென் இன்சைட் ஆஃப் ஓவியோல். ஓகே. மெனி ஃப்ரீ நியூக்ளியை வந்து ஃபார்ம்டு இன் இன்சைட் ஆஃப் நியூக்ளியை. ஒரு நியூக்ளியக்குள்ளே தான் நமக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு மெகாஸ்போர்ஸ் வந்து நல்லா என்லார்ஜ் ஆகுது. தென் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ்குள்ளே ரிப்பீட்டடாக வந்து போகுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய மெனி ஃப்ரீ நியூக்ளியை அப்படிங்கிறது இன்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஃப்ரீ நியூக்ளியை அப்படிங்கிறது இன்சைட் ஆஃப் ஓவியூல்ஸ்குள்ளே ஃபார்ம் ஆகுது.
ஓகே, ஒரு ஓவியல் இருக்குன்னா அந்த ஓவியலுக்குள்ள நிறைய நியூக்ளியை அப்படிங்கிறது மினி நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா செல் வால்ஸ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, செல் வால் டெவலப்டு அரவுண்ட் நியூக்ளியை. ஒரு நியூக்ளியை இருக்குன்னா அதை சுற்றியும் நமக்கு செல் வால் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. ஓகே, தென் செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டிஷ்யூ இஸ் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் cellular female gametophyte. Cellular female gametophyte tissue is formed. Okay, then இந்த டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. செல்லுலார் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா இந்த எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த டிஷ்யூ தான் வந்து நமக்கு என்னவா வந்து ஆக்ட் பண்ணுது. இந்த எண்டோஸ்போம்ஸ் தான் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் it stores stored food for embryo development. இப்போ எண்டோஸ்போம் டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எம்ப்ரியோ வந்து நமக்கு அது ஒரு ஃபுட்டாக கன்வெர்ட்டிங் ஆகக்கூடிய அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நல்லா விரியுது, என்லார்ஜ் ஆகுது. தென் நியூக்ளியஸ் வந்து நமக்கு மைட்டோட்டிக் செல் டிவிஷன்ஸ்குள்ளே போய் நிறைய ஓவியல்ஸ்குள்ளே நிறைய மெனி நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணுது. தென் அந்த நியூக்ளியைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அரௌண்ட் நமக்கு ஒரு செல்வால் ஃபார்மிங் ஆகுது. தென் செல்வாலிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டிஷ்யூஸ் தான் நமக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னா எண்டோஸ்பம்ஸாக ஒர்க் ஆகுது. தென் எம்ப்ரியோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து எண்டோஸ்பம் ஃபார்மேஷன்ஸில் நமக்கு நடக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஸோ இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா ஜைகோட் வந்து இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2n ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த ஜைகோட் தான் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோவா வந்து நமக்கு டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் இந்த எம்ப்ரியோ என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சீட் ஃபார்மேஷன்ஸ் தான் வந்து நமக்கு அக்யூஸ் ஆகும். தென் இதில் நமக்கு என்ன ஆகும்னா பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இதில் ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அப்போ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் நமக்கு எதுலேருந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகுது, ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகுது. அந்த எம்ப்ரியோ வந்து சீடாக ஃபார்ம் ஆகுது. தென் வந்து பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து இதில் உருவாகுது. ஓகே, ஸோ இது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்போ ஜெனிட்டம் ஸ்பீஷிஸில் நமக்கு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜைகோட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இன்சைட் ஆஃப் ஓவியல்ஸ். இப்போ ஒரு ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்சைட் ஆஃப் ஓவியல்ஸ் வந்து நமக்கு என்ன மாறும்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதான் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். இப்போ ஜைகோட் எப்படி உருவாச்சு நமக்கு தெரியும். ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் n+n 2n அப்படின்னு சொல்லக்கூடியது இது டிப்ளாய்டிக், இதுதான் ஜைகோட். ஓகே, ஸோ இப்போ மேல் கேமிட் ஃபியூஸ்ட் வித் எக் நியூக்ளியஸ். இப்போ ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது, மேல் கேமிட்ஸ் வந்து ஃபீமேல் கேமிட்ஸோட ஃபியூஸ் ஆகி நமக்கு இந்த எக் நியூக்ளியஸ் வந்து தான் நமக்கு என்னவா மாறுது, ஜைகோட் டிப்ளாய்டிக்காக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன். ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வந்து நமக்கு எங்கே நடக்கும், இந்த ஜைகோட் வந்து நிறைய டிவைடிங் ஆகும். ஓகே, நிறைய டிவிஷன் வந்து ஆகும் இந்த ஜைகோட்ல ரிப்பீட்டடாக. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த நிறைய டிவிஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால நமக்கு நிறையா மெனி ஃப்ரீ நியூக்ளியை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா எண்டோஸ்போமில், அப்போ அதில் என்ன நடக்கும், மைட்டோட்டிக் செல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. இந்த மைட்டோட்டிக் செல் டிவிஷன்ஸ் நடக்கிறதுனால மெனி நியூக்ளியை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒவ்வொரு நியூக்ளியைக்கு வெளியும் நமக்கு செல் வால் வந்து என்ன ஆகும், ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரோ எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நடக்கும். இதில் நமக்கு செல் வால்ஸ் வந்து ஒவ்வொரு நியூக்ளியை சுற்றியும் நமக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன்னா மல்டி நியூக்ளியை வந்து இதில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மல்டி நியூக்ளியர் அந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ எம்ப்ரியோ ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது மெனி மல்டி செல்லுலார், இப்போ நிறைய செல்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா நியூக்ளியர் செல்லு, அதை வந்து அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ எம்ப்ரியோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு சஸ்பென்சர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சஸ்பென்சர் ஃபார்ம் ஆகுது. இந்த சஸ்பென்சர் ஃபார்ம்ஸில் சம் செல்ஸ் வந்து எலாங்குலேட் ஆகும்,
சஸ்பென்சர் ஆஃப் சம் செல்ஸ் வந்து எலாங்குலேட் வந்து ஆகும், எலாங்குலேட்டடாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சஸ்பென்சர் pushes embryo deep nutritive tissues வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் எம்ப்ரியோ டிஃப்ரென்ஷியேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டிஃப்ரென்ஷியேஷன். இதில் நமக்கு ரேடிக்கல், பிளம்யூல், டைகாட்லிடன்ஸ் அந்த மாதிரியான காட்லிடன்ஸ். ஓகே, எம்ப்ரியோ, பிளம்யூல், காட்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு என்ன, இதில் தான் வந்து இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் தான் நமக்கு உருவாகுது. ஓகே, ஸோ இப்போ எம்ப்ரியோ உருவானக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த சீட் ஃபார்ம் ஆனக்கப்புறம் தான் ஓவியல்ஸ் வந்து என்னவா நடக்குதுன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியல்ஸ் வந்து நமக்கு சீடாக வந்து விதைகளாக உருவாகிடுது. ஓகே, அப்போ எம்ப்ரியோ ரிமைன்ஸ் இன்சைட் ஆஃப் சீட் ஸ்டோர்ட் வித் ஃபுட். அப்போ இந்த எம்ப்ரியோவை மாறும்போது இந்த சீடுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னா பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜஸ் வந்து நம்ம பார்ப்போம். பாலி எம்ப்ரியோனிக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மோர் தென் ஒன் எம்ப்ரியோ மே டெவலப்ட் இன்டு சிங்கிள் ஓவியூல். இப்போ ஒரு சிங்கிள் ஓவியூல்ல இருந்து நமக்கு மினி மோர் தென் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறது வந்து ஒரு சிங்கிள் ஓவியூல நமக்கு நிறைய எம்ப்ரியோ உருவாச்சு அப்படின்னா அது வந்து பாலி எம்ப்ரியோ. ஓகே, ஸோ இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த பாலி எம்ப்ரியோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸும் வந்து பார்த்தாச்சு. இந்த பாலி எம்ப்ரியோனிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் ஓவியல்ஸ்ல நமக்கு மோர் தென் ஒன் எம்ப்ரியோ மே பி டெவலப்ட் இன்டு சிங்கிள் ஓவியூல். அதுதான் வந்து நமக்கு என்னது எம்ப்ரியோனிக். Okay, so genitum frequently exhibits of polyembryonic can be categorized into simpler cleavage embryonic. The cleavage embryonic polyembryonic may be arise from the embryonal mass, either primary and secondary suspensory tube. நமக்கு இதை சஸ்பென்சர் டியூப் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டியூப்ஸ் மூலயமா நமக்கு என்னது எம்ப்ரியோனல் மாஸ் எதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் பிரைமரி அண்ட் செகண்டரி சஸ்பென்சியர் டியூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாலி எம்ப்ரியோனிக் வந்து பார்த்தாச்சு. தென் சீட் ஃபார்மேஷனை நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த சீட் ஃபார்ம் வந்து நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாகும்னா ஓவல் அண்ட் எலாங்குலேட்டடாக இருக்கும். தென் வெரியிங் கலர் ஃப்ரம் கிரீன் டு ரெட். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கிரீன் வந்து ரெட் கலரில் வந்து இருக்கும். தென் சரௌண்டட் பை 3 லேயர்டு என்வலப். நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் என்வலப் வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் மிடில், இன்னர் அண்ட் அவுட்டர். ஓகே, ஸோ தி என்க்ளோசிங் ஆஃப் எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ்போம்ஸ். ஓகே, என்க்ளோசிங் ஆஃப் எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ்போம்ஸ். ஓகே, தி அவுட்டர் என்வலப் இஸ் ஃப்ளஷி. நமக்கு அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய என்வலப் வந்து எப்பவுமே நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். மிடில் என்வலப் வந்து எப்பவுமே ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவுட்டர் சைடு இருக்கிறது வந்து நமக்கு நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். இப்போ மேங்கோவும் எடுத்துக்கோங்க, அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டி போர்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது, நல்லா ஃப்ளஷியாக இருக்குது ஃப்ரூட்டியாக. தென் மிடில் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் ஹார்டனாக வந்து இருக்குது. ஓகே, தென் இதில் நமக்கு ஒரு ப்ரொட்டக்டிவ் ஆகும். தென் வந்து இதில் நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து இருக்குது. இன்னர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரன்கைமாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஓகே, ஏன்னா அந்த பேரன்கைமாஸ் டிஷ்யூஸ் தான் நமக்கு என்னது நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோரிங் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு ஜெனிட்டமோட கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் தான் நம்ம பார்க்கலாம் மைக்ரோபைலியோட டியூபோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ எலாங்குலேட்டடாக வந்து இந்த டியூப்ஸ் இருக்குன்னு. இந்த டியூப் வழியாக தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த மைக்ரோபைலி அப்படின்னு சொல்லக்கூடியது வழியே தான் மேல் செக்ஸ் ஆர்கனாக இருக்கக்கூடிய இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு இதில் சேஞ்ச் ஓவர் ஆகும், இப்படி உள்ள வரும். ஓகே, என்டர் ஆகும். ஸோ இதுதான் அவுட்டர் என்வலப், தென் மிடில் என்வலப், தென் இன்னர் என்வலப். ஓகே, இது மிடில், அவுட்டர், தென் இன்னர். ஓகே, தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போலன் டியூப். தென் வந்து இது இந்த ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் பார்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ். தென் நெக்ஸ்ட் செல்லுலர் பார்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் இது. ஓகே, செல்லுலர் பார்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து க்ராஸ் செக்ஷன் ஆஃப் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சீட் ஜெர்மினேஷன். சீட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சீடு வந்து எப்படின்னு ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீட் வந்து எப்படி ஜெர்மினேட்டிங் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் இருந்து தான் சீட் ஜெர்மினேட் ஆனக்கப்புறம் தான் நமக்கு அந்த காட்டிலிடன்ஸே வந்து உருவாகும். ஓகே, ஸோ ஜெர்மினேஷன் அக்யூஸ் டு தி எபிகைனல் ப்ராசஸ். நமக்கு இது எபிகைலியல் ப்ராசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் காட்டிலிடன்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் தி சீட்ஸ். ஸோ ஹைப்போ காட்டில் elongates. Then cotyledon serves to the first green leaves. இப்போ ஒரு first green leaves வந்து ஃபார்ம் ஆகும். Then while to plumule develops into first pair of foliage leaf. இப்போ இந்த மாதிரியான ஒரு சீட் வந்து இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு ரேடிக்கல் அண்டு plumules வந்து ஃபார்ம் ஆகும். தென் plumule தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லீவ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் ஒரு ஃபர்ஸ்ட் க்ரீன் லீவ்ஸ் வந்து உருவாகும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் ஃபோலியேஜ் லீஃப் வந்து உருவாகும்.
ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரெசிஸ்ட் ஃப்ரீடர் ரிமைன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த்ரூ அவுட் ஜெர்மினேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீட்ஸ் இந்த இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லீஃப் தான் நமக்கு என்னவா ஃபோலியேஜ் லீஃப் தான் நமக்கு என்னவா டெவலப் ஆகுது. ஸோ த்ரூ அவுட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜெர்மினேஷன்ஸ் வந்து பிக்கர் சைஸாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டே வந்து உருவாகுது. ஓகே, அப்போ ஒரு சீட்ஸ் இந்த மாதிரி காட்டிலியன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் உருவாகும், தென் பிளம்யூல் உருவாகும், பிளம்யூல்லேருந்து இந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் லீவ்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு பிகர் நார்மல் டெவலப்பிங் ஆஃப் பிளான்ஸாக வந்து மாறுது. ஷூட் சிஸ்டம் இதை வந்து கன்வெர்ட் ஆகுது பிளம்யூலேருந்து. தென் நமக்கு ரேடிக்கல்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ரூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த ஆஞ்சியோஸ்போமிக் கிளாஸஸில் யூனிட் 4ல் ரூட் சிஸ்டம்னா என்ன, தென் வந்து ஷூட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாதுங்க. பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், தென் ட்ரெஷரி ரூட், தென் ரூட் கேப்பு, ரூட்லெட்ஸு, ரூட் ஹேர்ஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த வேர் தொகுப்புகளை தான் நம்ம ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஷூட் அப்படிங்கிறது அபோதி சர்ஃபேஸ்க்கு மேலே காணப்படக்கூடிய ஒரு பிளான்ட் ஆக்சிஸை நம்ம வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தண்டு, தென் வந்து லீவ்ஸு, ஓகே, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜெனிட்டமோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஜெனிட்டம் இஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸா, ஜிம்னோஸ்பம்ஸா, பெரிடோஃபைட்ஸா, ப்ரையோஃபைட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ப்ரையோஃபைட் கிடையாது, பெரிடோஃபைட்ஸ் வந்து கிடையாது, ஆஞ்சியோஸ்பம்ஸும் கிடையாது. இது வந்து என்னது ஜிம்னோஸ்பம்ஸ் பிளான்ஸ். ஓகே, ஏன்னா இந்த ஜெனிட்டம் அப்படிங்கிறது ஒரு ஜிம்னோஸ்பம்ஸ். இட் இஸ் அ சீட் ப்ரொடியூசிங். பட் ஆனால் இந்த சீட்ஸை சுற்றியும் நமக்கு இந்த சீட்ஸ் மூலிமா ஃப்ளவரும் ஃபார்ம் ஆகாது. பட் ஆனால் இந்த சீட்ஸை சுற்றியும் நமக்கு எந்த ஒரு க்ளோஸ்டு டைப்பும் கிடையாது, ஓப்பன் டைப். ஓகே, இது நேக்டு டைப் ஆஃப் சீட்ஸ் இந்த ஜெனிட்டம் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால இது வந்து என்னது ஜிம்னோஸ்பம்ஸ். ஏன்னா ஜிம்னோஸ்பம்ஸ் தான் நேக்டு டைப் ஆஃப் சீட்ஸ் நமக்கு. ஓகே, the next question, the type of gametes produced in genitum. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூசிங் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நான் மொட்டைலும் கிடையாது, ஸோ வந்து அனிசோ கேமிட்ஸும் கிடையாது, ஐசோ கேமஸும் கிடையாது, ஹூ கேமஸ் டைப் தான். ஏன்னா நமக்கு இதில் என்ன இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்ன இது வந்து ஹூ கேமஸ் டைப் தான். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு நான் மொட்டைலும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு பைஃப்ளஜிலேட் மொட்டைல்ஸும் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நமக்கு இது என்ன டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்குது, ஹூகேமஸ் டைப்ஸில் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஜெனிட்டம் ஷோஸ் ஹூகேமி, meaning it's produced to the large motile egg female gametes and small motile and non-motile gametes forms of male gametes. நான் சொன்ன இதுதான் வந்து கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின், the genitum exhibits which types of reproduce. நமக்கு இது என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடியூஸ் நடக்குதுன்னா நமக்கு போத் வந்து செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் தான் நடக்குது. வெஜிடேட்டிவோ இல்லை செக்ஷுவல் மட்டும்தான் இல்லை ஏசெக்ஷுவல் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா சீட்ஸ் மூலயமா நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. தென் வந்து ஸ்டெம் கட்டிங் அந்த மாதிரி மூலியமாகவும் நமக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், பாலினேஷன் ஆஃப் ஜெனிட்டம் இஸ் மெயின்லி கேரிட் அவுட் பை. ஸோ மோஸ்ட் ஆஃப் நமக்கு இன்செக்ட்ஸ் மூலயமா வந்து நடக்கும், தென் விண்டு மூலயமா நடக்கும். ஓகே, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் நடக்கக்கூடியது வந்து என்னன்னா இந்த இன்செக்ட்ஸ் மூலயமா தான். ஏன்னா இதில் வந்து நமக்கு செல்ஃப் பாலினேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் எதனால நடக்கும், இந்த இன்செக்ட்ஸ்னால நம்ம தான் வந்து நடக்கும். ஓகே, என்டமோஃபிலி அப்படின்னு சொல்லக்கூடியது மூலயமா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், திஸ் டைப் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ஜெனிட்டம் நேக்கல் டைப் ஆஃப் சீட்ஸ் நான் சொன்னது தான். இது என்ன டைப் ஆஃப் சீட்ஸ், என்க்ளோஸ்டு சீட்ஸோ இல்லை ஸ்போர்ஸ் டைப்போ தென் வந்து கெம்மா டைப் இதெல்லாம் கிடையாது. இந்த கெம்மாலாம் நம்ம வந்து ஆல்கேல வந்து நம்ம பார்த்துருப்போம். நேக்கல் டைப் ஆஃப் சீட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம்ஸ்னால என்னது ஒரு சீட்ஸை சுற்றி நமக்கு எந்த ஒரு சீட்ஸ் இருக்குன்னா அதை சேர்ந்து சுற்றியும் அதுக்கு சுற்றி என்க்ளோஸ் பண்ணி நமக்கு ஃப்ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்காது ஆஞ்சியோஸ்போம்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ அதனால இது என்ன டைப் ஆஃப், இது வந்து ஒரு ஜிம்னோஸ்போம்ஸ் பிளான்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ.